தங்கம் விலை நேற்று மாலை சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று மீண்டும் 2800 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. மேற்காசிய போரை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தை ஏற்பாடுகள் வேகம் பெறுவதாக வெளியாகும் செய்திகள் எதிரொலி. கச்சா எண்ணெய் $100 கீழ் குறைவு. சென்செக்ஸ் 1200 புள்ளிகள் உயர்வு. எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக ரத்து செய்தால் மட்டுமே ரீஃபண்ட். ரயில்வே விதிகளில் புதிய மாற்றம் ஏப்ரல் 1 முதல் அமல். அதிமுகவில் 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி 8வது முறை போட்டி. இருபத்தி பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 20 பேர் முன்னாள் அமைச்சர்கள். தற்போதைய 16 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. மாநிலங்களவை எம்பியாக உள்ள சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் போட்டி. கடந்த முறை ராஜபாளையத்தில் தோல்வியடைந்த ராஜேந்திர பாலாஜி இம்முறை சிவகாசியில் களமிறங்குகிறார். தொண்டாமுத்தூரில் எஸ்.பி. வேலுமணி, குமாரபாளையத்தில் தங்கமணி போட்டி. ராயபுரத்தில் மீண்டும் களமிறங்குகிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும், விராலிமலையில் சி. விஜயபாஸ்கரும் போட்டி. மதுரை மேற்கில் செல்லூர் ராஜு, கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு, வேப்பனஹள்ளியில் கே.பி. முனுசாமி களம் காண்கின்றனர். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்து தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு. ஏற்கனவே மாநிலங்களவை இடம் வழங்கப்பட்ட நிலையில் 10 தொகுதிகள் ஒதுக்கியது திமுக. கூட்டணி கட்சிகளை போன்றே நாங்களும் விட்டுக் கொடுத்துள்ளோம். எதிர்பார்த்த தொகுதிகளை விட குறைவாகவே பெற்றிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. இதை விட அதிகமான தொகுதிகள் கேட்கப்பட்டது. நீங்க எல்லாம் நேற்று என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, மற்றவங்க எல்லாம் விட்டு கொடுக்குறாங்களே நீங்களும் விட்டு கொடுக்குறீங்களான்னு. அந்த மாதிரி நாங்க கேட்டதில் நாங்களும் விட்டு கொடுத்த பிறகுதான் இந்த 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எனவே நாங்களும் கூட்டணிக்காக நாங்களும் எங்களுடைய தொகுதிகளை விட்டுக் கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் தேமுதிக போட்டி? திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தார் பிரேமலதா விஜயகாந்த். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அதிரடியாக அறிவித்த கமல்ஹாசன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும். எனக்கு அரசியல் தொழில் அல்ல, கடமை. திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்ததாக ஸ்டாலினை சந்தித்த பின்னர் கமல்ஹாசன் பேட்டி. எனக்கு அரசியல் தொழில் அல்ல, கடமை. அப்படித்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான் அது என் முடிவு. கமல்ஹாசனின் தியாகம் என்னை மிகவும் நெகிழ வைத்துவிட்டது என முதல்வர் ஸ்டாலின் பதிவு. கமலுக்கும் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்றும் பதிவு. தமிழக
சட்டமன்ற தேர்தலில் 165 தொகுதிகளில் போட்டியிட திமுக திட்டம் என தகவல். சில கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து மொத்தம் 175 தொகுதிகளில் களம் காணும் உதயசூரியன் சின்னம். கூட்டணியில் இடதுசாரிகளுக்கு மட்டும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது ஏன்? ஒதுக்குகிறீர்களா அல்லது வேண்டா வெறுப்பாக கூட்டணிக்குள் வைத்திருக்கிறீர்களா என சிபிஎம் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி கேள்வி. சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று முதற்கட்ட பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஜி.கே. வாசன் அறிவிப்பு. வெற்றி பெறக்கூடிய 5 தொகுதிகளை உறுதி செய்து கொள்ளும் வகையில் இன்றைக்கு கையெழுத்திடப்பட்டது. எங்களது சைக்கிள் சின்னத்திற்கு தேர்தல் ஆணையத்திலே சில கோட்பாடுகளிலே முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் தாமரை சின்னத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அது எங்கள் கூட்டணியுடைய தலைமையின் சின்னம். ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பொது தொகுதி ஒதுக்கியது அதிமுக. ராஜபாளையம் தொகுதி வழங்கப்பட்டிருப்பதாக ஜான் பாண்டியன் அறிவிப்பு. நீண்ட நாட்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் குறித்து நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பொது தொகுதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ராஜபாளையம் தொகுதியை நான் பெற்றிருக்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் தரமாட்டோம். அதை வாங்கும் அளவுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். ஆம்பூரில் பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. நான் தாலிக்கு தங்கம் தரமாட்டேன். 1 பவன் தங்கம் தரமாட்டேன். 9 பவன் தங்கமானாலும் அவனே வாங்கி கட்டிக்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். தாவேகாவின் தேர்தல் பரப்புரையை சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் தொடங்க உள்ளதாக செங்கோட்டையன் அறிவிப்பு. தனித்து போட்டி தொடர்பான விமர்சனத்திற்கு சிங்கம் தனியாகத்தான் வரும் என பதிலடி. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இன்னும் 2 நாட்களில் தாவேகாவில் இணைய உள்ளதாக ஆதவர்ஜுனா பேச்சு. காங்கிரஸ் தற்போது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என விமர்சனம். நம்பிக்கையில 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் உடைய மிகப்பெரிய பிளவு. இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் டிவிக்கு ஐக்கியமா போறாங்க. இதுதான் உண்மை. பாண்டிச்சேரியில நாராயணசாமி மாதிரி இங்க பாசத்தை வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் ஒழிச்சு விட்டாங்க. வரும் 27ஆம் தேதி தாவேகா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார் விஜய். முதற்கட்டமாக 110 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த திட்டம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். ஆடைக்குள் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்த பயணிகளிடம் விசாரணை. சென்னையில் 10 லட்சத்துக்கும் குறைவான பணம் கைப்பற்றப்பட்டால் ஆவணங்களை சரிபார்த்து திரும்ப ஒப்படைக்க வேண்டும். பறக்கும் படையினருக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜே குமரகுருபரன் அறிவுறுத்தல். ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார் பிரதமர் மோடி. 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை வலம் செல்லவும் திட்டம். நாமக்கல்லில் காவிரி, சரபங்கா, திருமணிமுத்தாறு, பொன்னியாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. உலகத்தரம் வாய்ந்த கால்நடை ஆராய்ச்சி மையத்தை திறக்க வேண்டும் என்றும் மக்களுடன் புதிய தலைமுறையில் வலியுறுத்தல். காவிரி, சரபங்கா, திருமணிமுத்தாறு, பொன்னியாறு இணைப்பு திட்டம். இத்திட்டத்தை 50 ஆண்டுகளாக இதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இங்க ஒரு டைட்டில் பார்க் மெயின்ல அமைச்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். 2 ட்ரெயின் மட்டும் தான் நிக்குதுங்க. மற்ற எந்த ட்ரெயினுமே நிக்கிறது இல்லைங்க. கெங்கவெளியில உலகத்தரம் வாய்ந்த கால்நடைக்கான மருத்துவ
ஆராய்ச்சி மையம். ஆராய்ச்சி மையத்தை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து திறக்க விடாம நிறுத்தி வச்சிருக்காங்க. கடலூர் திருப்பாதிப்புலியூர் பாடலீஸ்வரர் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. உதகையில் வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடும் அபாயம். விறகும் கிடைக்காததால் செய்வதறியாது தவிப்பு. திருப்பரங்குன்றத்தில் எதிரொலிக்கும் மேற்காசிய போர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு வைத்து அன்னதான திட்டத்துக்கு சமையல் செய்யும் நிலை. மேற்காசிய போரின் தாக்கத்தால் தொடர்ந்து சரியும் முட்டை கொள்முதல் விலை. கடந்த 2 நாட்களில் 40 காசுகள் குறைந்து ₹4.5 நிர்ணயம். மேலும் தீவிரமடையும் மேற்காசிய போர். இஸ்ரேல் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தகவல். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதை மறுத்தது ஈரான் வெளியுறவுத்துறை. ட்ரம்ப் கூறியது முற்றிலும் பொய் செய்தி என சாடல். ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பேட்டி. அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது என்ற நிபந்தனையை ஈரான் ஏற்றுக்கொண்டதாகவும் விளக்கம். மேற்காசிய போர் நிறுத்தத்துக்கான 15 அம்ச திட்டத்தை ஈரானுக்கு பாகிஸ்தான் வழியாக அனுப்பியது அமெரிக்கா. நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் தகவல். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ட்ரோன் மூலம் தாக்குதல். எரிபொருள் டேங்க் தீப்பிடித்ததாகவும் உயிர் சேதங்கள் ஏதும் இல்லை என்றும் அதிகாரிகள் தகவல். ஈரானுக்கு எதிரான போரை தொடர வேண்டும். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் ரகசியமாக வலியுறுத்துவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியீடு. பிரதமர் நரேந்திர மோடியோடு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேச்சு. மேற்காசிய போர், ஹோர்மூஸ் நீரிணை நிலவரம் தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக தகவல். டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு பிரதமர் மோடி அழைப்பு. மேற்காசிய போர் பதற்றம், எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. சிலிண்டர் வழங்குவதும் வெளியுறவு கொள்கையும் மாநில அரசின் கையிலா உள்ளது என தமிழக முதல்வர் கேள்வி. பாஜக ஜாடிக்கேற்ற மூடியாக மக்கள் பிரச்சனையை மறந்தும் அதிமுக பேசுவதில்லை என்று ஸ்டாலின் விமர்சனம். கோவிட் காலத்தை போல என பிரதமர் பேசியதால் மக்கள் பீதி என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் என்றும் முதல்வர் பதிவு. பிலிப்பைன்ஸில் எரிசக்தி பற்றாக்குறை தீவிரம். தேசிய அளவில் எரிசக்தி அவசர நிலை அறிவிப்பு. ஈரான் போரால் உலக எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் சூழல். எத்தனால் கலவை திட்டத்தை வேகப்படுத்த வேண்டுமென இந்தியா கருத்து. ஐக்கிய அரபு அமீரகத்துடனான தங்க இறக்குமதி சலுகை உரிமங்களின் காலக்கெடுவை நீட்டித்த மத்திய அரசு. போர் சூழலால் உலகளாவிய வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. அமெரிக்காவின் நியூயார்க் விமான நிலையம் அருகே விமான விபத்தில் இருக்கையோடு தூக்கி வீசப்பட்ட பணிப்பெண்.
300 அடி தூரத்தில் உயிருடன் மீட்கப்பட்ட வினோதம். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு. டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சேலம் கெங்கவள்ளி அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்த 3 பேர் கைது. மருத்துவ குழுவினர் நடத்திய ஆய்வில் சிக்கிய கும்பல். புளியங்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் கார் மோதி 4 வயது சிறுமி உயிரிழப்பு. பள்ளி தாளாளரை கைது செய்ய கோரி இரவு பகலாக நீடிக்கும் சாலை மறியல் போராட்டம். ராஜஸ்தானில் சாலை விபத்தில் நடிகை ஹர்ஷில் கலியா உயிரிழப்பு. ஜெய்ப்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து கார் விபத்துக்குள்ளான நிலையில் உயிரிழந்த சோகம். ஐபிஎல் தொடரில் கடந்த முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஆர்சிபி அணி 16,729 கோடி ரூபாய்க்கு விற்பனை. ஆதித்யா பிர்லா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட நிறுவனங்கள் இணைந்து வாங்கின. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 15,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியது அமெரிக்க நிறுவனம். அணியின் புதிய உரிமையாளரானார் தொழிலதிபர் கல் சோமோனி.